சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே Fourth Monkey Connect launching soon. மேற்கு ஆசிய போர் என்றொரு மிக ஆபத்தான திருப்புமுனையை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் அசைக்க முடியாத தற்காப்பு கோட்டையாக கருதப்பட்ட USS ஜெரால்ட் ஆர் பொருட் போர்க்கப்பல் 30 மணி நேரத்திற்கு மேலாக தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பது வாஷிங்டனை அதிர வைத்துள்ளது. மறுபுறம் ஈரானின் மூத்த பாதுகாப்பு தலைவர்கள் அலி லாரிஜானி மற்றும் சுலைமானி ஆகியோரின் படுகொலையை தெஹ்ரான் என்று உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய மக்களை தற்போதைய ஆட்சிக்கு எதிராக தூண்டிவிடும் ஒரு விசித்திரமான விடுதலை வீரனாக தன்னை சித்தரிக்க தொடங்கியுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு. ஆனால் களத்தில் அமெரிக்கா வீசும் 5000 பவுண்ட் பங்கர் தடுப்பு குண்டுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை ஒரு நிரந்தர போர்க்களமாக மாற்றியுள்ளன. இதன் எதிரொலியாக ஆசிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பாரிய எரிசக்தி இருளுக்குள் தள்ளப்பட்டுள்ளன. வல்லரசுகளின் இந்த போர் விளையாட்டு உலக பொருளாதாரத்தின் விநியோக சங்கிலியை அடியோடு அறுத்துள்ளது. இன்றைய கள நிலவரங்களின் முழுமையான தொகுப்பு இதோ. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்க கடற்படையின் மிக நவீன மற்றும் அதிமேம்பட்ட போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஆர் பொருட் விமானம் தாங்கி கப்பலில் ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அதிரடி அறிக்கையின்படி இன்று அதிகாலை வரை இந்த தீயணைப்பு பணிகள் நீடித்துள்ளன. சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த போராட்டமானது இந்த போர்க்கப்பலில் ஏற்பட்ட தீயின் தீவிரத்தை உலகிற்கு பறைசாற்றுகின்றது. அமெரிக்காவின் தற்காப்பு திறனில் முதுகெலும்பாக கருதப்படும் இந்த அதிநவீன போர்க்கப்பலில் ஏற்பட்ட பாதிப்பு அமெரிக்க பாதுகாப்பு துறையை நிலைகுலைய செய்துள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுடனான போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள இந்த இக்கட்டான சூழலில் இச்சம்பவம் நிகழ்ந்திருப்பது சர்வதேச அரங்கில் பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இந்த தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் என்று மௌனம் காத்து வருகின்றது. கப்பலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் எவ்வளவு, இது மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்ப எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது குறித்த விவரங்கள் இன்னும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த திடீர் பலவீனம் மத்திய கிழக்கு போர் வியூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஈரானின் மிக மூத்த பாதுகாப்பு தலைவரான அலி லாரிஜானா மற்றும் IRGC-யின் பாசிஜ் படைப்பிரிவின் கமாண்டர் சுலைமானி ஆகியோர் கொல்லப்பட்டதை ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை அலி லாரிஜானி ஒரு திட்டமிட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதாக இஸ்ரேல் உரிமை இருந்த நிலையில் தற்போது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரானின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இஸ்லாமிய புரட்சிக்காக அலி லாரிஜானி ஆற்றிய ஈடு இணையற்ற சேவையை பாராட்டியுள்ள பாதுகாப்பு மன்றம் அவர் தனது பணியின் போதே உயிர் நீர்த்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லாரிஜானியுடன் இணைந்து பாசிஜ் கமான் சுலைமானியும் கொல்லப்பட்டிருப்பது ஈரானிய ராணுவ கட்டமைப்பிற்கு விழுந்து பேரிடியாக கருதப்படுகின்றது. ஈரானின் மூத்த தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை முன்னெடுத்து வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர்களின் மரணத்திற்கு இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை மிக கடுமையான முறையில் பழிவாங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானின் இந்த முக்கிய தலைவர்களின் இழப்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு முழு அளவிலான போரை தூண்டுமா அல்லது ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் நிரந்தரமாக மூடுவதற்கு வழிவகுக்குமா என்ற அச்சம் சர்வதேச நாடுகளிடையே எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள போர் தற்போது ஒட்டுமொத்த ஆசியாவையும் ஒரு பாரிய எரிசக்தி நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான உலகளாவிய எரிபொருள் விநியோக பாதைகள் சீர்குலைந்துள்ளதால் ஆசிய நாடுகள் முன்னெப்போதையும் விட அதிக அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை பெருமளவில் சார்ந்திருக்கும் ஆசிய பொருளாதாரங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. 2026 ஆண்டு மார்ச் மாதத்தின் இந்த போர் சூழல் சர்வதேச எரிசக்தி சந்தையில் ஒரு நிலையற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் எதிரொலியாக கச்சா எண்ணெய் ஏற்றி வரும் கப்பல்களின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. விநியோக தடைகளால் எரிபொருள் விலைகள் கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகின்றன. இது அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றத்திற்கும் வழிவகுத்துள்ளது. இந்த நெருக்கடியானது ஆசியாவின் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. குறிப்பாக இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் எரிசக்தி இறக்குமதியில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றன. அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்து வரும் நிலையில் அதிக விலைக்கு எரிபொருளை வாங்குவது அந்தந்த நாடுகளின் பட்ஜெட்டை சிதைத்து வருகின்றது. மின்சார உற்பத்தி மற்றும் போக்குவரத்து துறைகள் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளன. வல்லரசுகளின் இந்த போர் விளையாட்டு ஆசிய மக்களின் அன்றாட
வாழ்வை முடக்கும் நிலைக்கு சென்றுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் சீரடையாவிட்டால் ஆசிய நாடுகள் ஒரு நீண்டகால பொருளாதார பின்னடைவை சந்திக்க நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரானின் பாதுகாப்பு படை தலைவர்களை ஒவ்வொன்றாக வீழ்த்தி வரும் இஸ்ரேல் இப்போது ஒரு புதிய அரசியல் மற்றும் உளவியல் ரீதியான ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. அலி லாரிஜானி மற்றும் ஹமாண்டர் சொலைமானியின் படுகொலைகளை தொடர்ந்து ஈரானிய மக்களின் விடுதலை வீரனாக தன்னை சித்தரிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். கொல்லப்பட்ட ஈரானிய தலைவர்களை மிக மோசமான பிம்பங்களாக நெதன்யாகு உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். ஈரானை ஆளும் ஒரு தாதா தலைவன் என வர்ணிக்கப்படுகின்றார். ஈரானிய எதிர்ப்புகளை நசுக்கும் ஒரு கொடுங்கோலன் என சித்தரிக்கப்படுகின்றார். இந்த கொலைகள் ஈரானின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக விடுவிக்கப்பட்டு பல தடியாகவும் அந்த நாட்டு மக்கள் எழுச்சி பெற்று தற்போதைய அரசை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இஸ்ரேல் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. இஸ்ரேலிய படைகள் அலி லாரிஜானியை விட கமாண்டர் சுலைமானியின் மரணம் குறித்து அதிக அளவில் தகவல்களை பரப்பி வருகின்றன. நெதன்யாகு ஈரானிய மக்களிடம் தான் அவர்களின் பக்கம் இருப்பதாகவும் அவர்களின் நாட்டை ஒரு சர்வாதிகார பிடியிலிருந்து விடுவிக்கப் போவதாகவும் நம்ப வைக்க முயற்சிக்கின்றார். ஈரானிய மக்கள் எழுச்சி பெற்று அயதுல்லாக்களை வீழ்த்துவதற்கான நிலைமைகளை தான் உருவாக்குவதாக அவர் கூறி வருகின்றார். நெதன்யாகு தன்னை ஒரு விடுதலை வீரனாக காட்டிக் கொண்டாலும் கள நிலவரம் வேறாக உள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் வான்வழி தாக்குதல்களால் ஈரானில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் மக்களின் பக்கமென்று கூறிக்கொண்டு மறுபுறம் அதே மக்களின் மீது குண்டுகளை வீசுவது நெதன்யாகுவின் முரண்பாடான போர் வியூகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. நெதன்யாகுவின் இந்த அதிரடி தந்திரம் ஈரானின் ஒரு உள்நாட்டு புரட்சியை ஏற்படுத்துமா அல்லது ஈரானிய மக்களிடையே இஸ்ரேல் மீதான வெறுப்பை அதிகரிக்குமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஹார்மஸ் ஜலசந்தியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஈரானின் நிலத்தடி ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா அதிரடி வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. சுமார் 5000 பவுண்ட் எடை கொண்டு அதீத சக்தி வாய்ந்த பங்கர் தகர்ப்பு குண்டுகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஈரானின் கடற்கரையோரத்தில் பலப்படுத்தப்பட்டுள்ள ஏவுகணை தளங்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இவை சாதாரண குண்டுகள் அல்ல, வலுவூட்டப்பட்டு கண்ணாடி மற்றும் பாறை அடுக்குகளை துளைத்துக் கொண்டு நிலத்திற்கு அடியில் ஆழமாக சென்று வெடிக்கக்கூடிய ஆழ்துளை ஊடுருவும் ஆயுதங்கள் ஆகும். ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் தாங்கிகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகின்றது. ஜலசந்தி விவகாரம் தொடர்பாக ஈரான் அமைத்துள்ள வலுவூட்டப்பட்ட ஏவுகணை இலக்குகளை செயலிழக்க செய்வதே அமெரிக்காவின் இந்த மெகா திட்டத்தின் நோக்கமாகும். 5000 பவுண்ட் குண்டுகள் நிலத்தடி தளங்களை தகர்க்க தற்போது பயன்படுத்தப்படுபவை. 2000 பவுண்ட் குண்டுகள் தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. 30,000 பவுண்ட் மாசிப் ஆர்னன்ஸ் பெனரேட்டர் கடந்த ஜூன் மாதம் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி நிலையங்களை தகர்க்க இந்த ராட்சத குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் இந்த தொடர் தாக்குதல்களால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதி தற்போது ஒரு நேரடி போர்க்களமாக மாறியுள்ளது. தமது ஏவுகணை தளங்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு ஈரான் எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கும் என்ற அச்சம் சர்வதேச நாடுகளிடையே எழுந்துள்ளது. ஏற்கனவே எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்ட சங்கிலி உள்ள நிலையில் இந்த தாக்குதல் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மேலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சமீபத்தில் வெளியாகும் செய்திகளின் தொகுப்பாகவே காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளுடன் இணைந்திருங்கள். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.